ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் வச்சு ஒரு ஸ்மூத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூன் அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சியா சீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அத்திப்பழம் வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 பேரிச்சப்பழம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதில் வந்து நம்ம காலையில் இப்போ ஒரு 8:30க்கு நம்ம சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு 8 மணிக்காக தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஓட்ஸு எல்லாமே வந்து ஊறிடுச்சு. இப்போ அது கூட வந்து நான் ஒரு பழம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்மூத்தி மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல திக்காக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு இதில் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அரைக்கும் போதே உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து நீங்கள் ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஓட் ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வாழைப்பழம் எல்லாமே சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.